இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு ஜெராக்ஸ் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஜெராக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜெராக்ஸுக்கு பதிலா நம்ம ஹீரோ யாருடைய போட்டோவை ஜெராக்ஸ் பண்ணாரோ அவரே உயிரோட வராரு. அவரே ஜெராக்ஸா வராரு. நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் கேக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு பயங்கர யூனிக்கான கதை. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒரு 3 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அதுல ஒண்ணு வந்துட்டு இந்த பாப்ப பாலட். இது சாதாரணமா மிஷின்ல பண்றது கிடையாது. ஃபுல்லி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லெதர். இதுல இருக்கிற ஒரு தையலும் ஒரு ஸ்டிச்சிங்கும் ஒரு கட்டிங்கும் ஃபுல்லா ஹேண்ட்லயே நானே பண்ணது. அதனாலேயே பயங்கர குவாலிட்டியா இருக்கும். வாழ்க்கையில ஒரு வாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா போதும், நீங்க யூஸ் பண்ற வரைக்கும் வாரண்டி கவர் ஆகும். எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் புதுசா மாத்திக்க முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்லாம் வேணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லி கஸ்டமைஸா வேணும், இல்ல போட்டோ கூட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் வேணும் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை சின்ன பையனா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா ஒரு மலைக்கு மேல இருக்க கோவிலுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. அது வந்துட்டு ஒரு ஏலியன் கோவில் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு வாழ்க்கையில எதுவுமே ஆகக்கூடாது, ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக மந்திரிச்சு ஒரு தாயத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தாயத்து அவுந்து கீழே ஒழுகுது. நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த தாயத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ வந்துட்டு செமையா இடி இடிச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். கரெக்டா இவர் அந்த தாயத்தை எடுக்கலான்னு போகும்போது மின்னல் வெட்டி அந்த மின்னல் அந்த தாயத்துக்கு மேலேயே ஒழுகுது. ஏதோ ஒரு பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவர் அந்த தாயத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. பையனுக்கு கட்டியும் விட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில பல வருஷங்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வளர்ந்துட்டாரு. மாமாவுடைய ஜெராக்ஸ் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா கிடையாது. அவங்க வந்துட்டு எப்படியோ இறந்து போயிட்டு இருப்பாங்க. அனாதையா இருக்காரு. இப்ப ஊருக்குள்ள வந்துட்டு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவன் எதிர்கட்சி தலைவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான். தப்பா அப்படின்னா அந்த ஆள் என்ன விஷயம்லாம் பண்ணாரோ அதுக்கேத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இது பயங்கர வைரல் ஆகுது. இதனால அந்த எதிர்கட்சி தலைவருடைய ஆட்கள் சும்மா இருக்காம இவனை தூக்கிட்டு போயிட்டு போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. ஐயா சாமி, நான் குடிபோதையில உளறிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது நீ குடிபோதையெல்லாம் பேசவே இல்லை, நல்லா தெளிவா எல்லா பாயிண்ட்டையும் டான்னு பேசியிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு அந்த தலைவருடைய வீட்டுல ஒரு ஸ்விம்மிங் பூல் காலியா இருக்கு. அதுக்குள்ளதான் உட்கார வச்சு பொழந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இதே எதிர்கட்சி தலைவருடைய வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஓமம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பூஜை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூஜையில இந்த மனுஷன் சரியா கான்சென்ட்ரேட்டிவ் பண்ணாம போனையே நோண்டிக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டி வந்துட்டு எங்க அந்த போனை தூக்கி போட்டு ஒழுங்கா பூஜையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. புருஷனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சரியா கண்டுக்காதனால அந்த புடவை தீப்பட்டு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. விளக்குல பட்டு அங்க இருக்கிற எல்லாரும் அணைக்க போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவனை விட்டு எல்லாரும் உள்ளுக்குள்ள ஓடுறாங்க. அந்த டைம்ல இந்த பையன் தப்பிச்சிட்டான். இவன் தப்பிச்சு ஓடி வரலான்னு பார்க்கும்போது கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்காக மக்களுக்கு கிஃப்ட் கொடுக்க குக்கரு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு போட்டோ கிளிக் பண்ணிட்டான். போட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு வந்து அவனுக்கு தெரிஞ்ச இவன் ஒரு கட்சிக்காரனா இருப்பான் இல்லையா, அந்த கட்சிக்காரனுக்குலாம் அமுச்சு விடுறான். இது பயங்கர வைரலா பரவ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீயும் நானும் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட இவரும் ஃப்ரெண்டோடைய கடைக்கு போயிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய ஜெராக்ஸ் கடைக்கு பக்கத்துல தான் ஃப்ரெண்டு முடிவெட்ட கடை வச்சிருக்காரு. அங்க போயிட்டு கிளம்பிட்டு போக இப்ப அப்படியே அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நான் சொன்ன மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பையனுடைய போட்டோவை காமிக்கிறா. பார்க்கவே செமையா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான். யாரு இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் தான் என்னுடைய ஃபியான்சி, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்கான், பார்க்கவும் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்கும் போது அப்படின்னா பிரகாஷாவுடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பண்ண முடியும், அவனால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியல, எனக்கு வந்துட்டு இவன் தான் செட் ஆவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்கா. இதே டைம்ல ஹீரோவுடைய மாமாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. ஆனா வரும்போது போன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மாமா ஜெராக்ஸ் எடுக்கலாம், இதுக்கோ ஜெராக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனா அங்க ஹீரோவை ஆளக்கானும். போன் இருக்கு, போன்ல பொண்டாட்டின்னு வேற சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு கால் பண்ணிட்டே இருக்கா. இப்பதான் கிளம்பி ஒரு 20 நிமிஷம் இருக்கும், கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஊர் சுத்திட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போனை கட் பண்றாரு. ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு இவன் ஏன்டா இந்த மாதிரி விளங்காம சுத்திக்கிட்டு இருக்கான், சொல்ற பேச்சே கேட்க மாட்டானா, இவன் திரும்ப கடைக்கு வந்தான் அப்படின்னா வர சொல்லு. இந்த மனுஷன் இதையோ ஜெராக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிருப்பாரு, ஜெராக்ஸ் சரியா வரல, இதை சரி பண்ண ஆளை வர சொல்றேன், அவனை கடையில ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. மீட் பண்ணி பேசும்போது ஏன்டா அப்படி இருக்க, எப்பதான் பெரிய ஆளா வர போற, நீ கொஞ்சமாச்சு சம்பாரிச்சு பெரிய ஆளா வந்தாதான் அப்பா கிட்ட வந்து பேச முடியும். இப்போ நான் காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அப்பா மாப்பிள்ளையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. எப்படியும் காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து படிச்சு முடிக்கிறதுக்கும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். நீ எப்பதான் பெரிய ஆளா வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு புலம்பும் போது நானும் என்ன பண்றது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும், நானும் எப்படியாச்சும் பெரிய ஆளாய் காட்டுறேன், அதுக்கு
அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட வந்து பேசவா, ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ டைம் கேட்கவா அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம வந்து பேசி டைம் கேட்டு என்ன பண்ண போற, நீ முதல்ல அந்த கடையை விட்டு கிளம்பு, உனக்குன்னு தனியா ஒரு கடையோ இல்ல பிசினஸோ பண்ண ஆரம்பி, அதுக்கப்புறம் தான் வந்து பேசவே முடியும், அதையெல்லாம் விட நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாளைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டேவா, அதுக்கு முன்னாடியே விஷலாம் பண்றாரு. இந்த பொண்ணு அந்த பையனை பத்தியும் பெருமையா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிட்டயுமே பெருசா டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணாம நல்லாவே குழஞ்சு பேசிட்டு இருக்கா. மக்களே இப்போ கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசி முடிச்சுட்டு கடைக்கு வந்தா அங்க மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை பிடிச்சி காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஜெராக்ஸ் மிஷினை ஆன் பண்ணி வச்சுட்டு போனதுனால பயங்கரமா சூடாயிட்டு அது இப்போ ஒர்க் பண்ண மாட்டேங்குது. உங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா நீ அனாதையா இருந்த, உன்னை போனா போது பாவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே வளர்த்து என்னுடைய கடையிலேயே உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா நீ பண்றது இதானா, உன்னால எனக்கு நஷ்டத்துக்கு மேல நஷ்டம்னு செமையா திட்டி விட்டாரு. திட்டிட்டு மெக்கானிக்க வர சொல்லியிருக்கேன், அவன் வர வரைக்கும் அமைதியா உட்காந்துட்டு வந்தவனே சரி பண்ணுவான், பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அப்பாவுடைய போட்டோவை பார்த்து செமையா புலம்புறாரு. நீங்க பாட்னி என்னை விட்டு போயிட்டீங்க, அம்மாவும் நீங்களும் விட்டு போனதுக்கு அப்புறமா மாமா என்ன கழுவி ஊத்துறாரு, ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாரு, இது கேட்டாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது செமையா வெளியே இடிச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். கரண்ட் வேற கட் ஆகுது. இந்த ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, இது திடீர்னு ஆன் ஆயிட்டு ஜெராக்ஸா வந்துகிட்டு இருக்கு. என்ன திடீர்னு ஜெராக்ஸா வந்துகிட்டு இருக்கு, அதுவும் கலர் ஜெராக்ஸா வந்துகிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள மாமா பேன் கார்டை வச்சு ஜெராக்ஸுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த பேன் கார்டை மறந்தே வச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. இது எப்படி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரண்ட் கட் ஆனாலும் அந்த ஜெராக்ஸ் வந்துட்டே இருக்கு. இவருக்கே ஒண்ணுமே புரியல, எப்படிடா இது சாத்தியம், எதுவுமே பண்ணாம அதுவும் ஜெராக்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அதுவும் எப்படி கலர் பிரிண்டா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தாயத்து கட்டியிருக்காரு இல்லையா, அந்த தாயத்து மிஷின்ல உரசுது. மிஷின்ல உரசும் போது ஏதோ ஒரு சக்தி மாதிரி அந்த மிஷினுக்கு கிடைக்குது. இப்போ அதிகமா ஜெராக்ஸை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பிளக்கை போடுங்கனாலும் ஜெராக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த டைம்ல அங்க என்னமோ நடக்குது. கரண்ட் கட் ஆயிட்டு ஒரே இருட்டா இருக்கு பாத்தீங்களா. அப்போ பக்கத்துல பார்த்தா யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. ஆக்சுவலா மாமா திட்டிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள புலம்பிட்டே வந்திருப்பாரு. எங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கு இந்த ஆள் செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்திருப்பாரு. இப்போ கரண்ட் வந்தோடனே பார்த்தா அங்க மாமா செத்த மாதிரி ஒரு டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்குறாரு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இந்த ஆள் எப்ப இங்க வந்தாரு, இவர் எப்படி இறந்து போனாரு, ஒருவேளை நம்ம உள்ளுக்குள்ள புலம்பிட்டு வந்த விஷயம் பழிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஷாக் ஆக இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ போயிட்டு அங்கிளை எழுப்ப ட்ரை பண்றாரு. எழுப்ப ட்ரை பண்ணா அவரு ஏஞ்சிக்கவே மாட்டாரு. அப்படியே போன மாதிரியே படுத்துக்கிட்டு இருக்காரு. மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல. இந்த டைம்ல ஃப்ரெண்டுக்காரன் வரான். மச்சான் படத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்தா அங்க அங்கிள் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கொள்றாரு. டே என்ன விஷயம்டா ஆச்சு, கொலையெல்லாம் பண்ணிட்டியான்னு கேட்கும் போது கொலையெல்லாம் இல்ல, சரக்கு போட்டு மயக்கம் ஆயிட்டாரு அப்படின்னு. சரக்கு போட்டு மயக்கமாயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்து கிளம்பிட்டான். கிளம்பி போற வழியில பார்த்தா அங்கிள் அவர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, இல்ல படுத்துட்டு இருக்காரு. வண்டியை நிப்பாட்டி இப்பதான் குடிச்சிட்டு அந்த கடையில படுத்து கிடந்தீங்க, அதுக்குள்ள எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஏன்டா குடிக்க போறேன், குடிச்சிட்டு ஏன்டா கடையில படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டி அடிச்சு அங்கிருந்து அமுச்சு விட்டாரு. இப்ப அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தலையும் புரியல வாழும் புரியல, என்ன பண்றது அப்படின்னும் புரியல. அப்பதான் செக் பண்ணி பார்க்கும்போது தாயத்து கலந்து கீழே விழுந்திருக்கு. அந்த தாயத்தை எடுத்த உடனே அங்கிளும் ஏஞ்சி நிக்கிறாரு. ஏஞ்சி நின்னது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கண்ணசைச்சா கண்ணசைக்கிறாரு, தலையசைச்சா தலையசைக்கிறாரு, கையை தூக்குறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரோ அது எல்லாமே அப்படியே டிட்டோவா அவர் பண்றாரு. அப்போ திடீர்னு கரண்ட் போயிட்டு வரும், ஒரு மாதிரி ஃபிளிக்கர் ஆகும். அப்ப நம்ம ஹீரோ கையில இருக்க தாயத்தை தெரியாம கீழே போட மறுபடியும் அங்கிள் அந்த ஜெராக்ஸ் அங்கிள் இருக்காரு இல்லையா, அவர் மயக்கமாயிட்டாரு. இந்த டைம்ல உண்மையான அங்கிள் கால் பண்றாரு. கால் பண்ணா என்னடா இவரு இங்க இறந்து கிடக்குறாரு, திடீர்னு பார்த்தா நமக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணும்போது டே நான் பேன் கார்டை ஜெராக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், மறந்து போயிட்டு மிஷின்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன், பார்த்து பத்திரமா எத்து வை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இவரும் ஒரு ஃப்ளோல உடனே போயிட்டு அந்த மிஷின்குள்ள இருக்க அந்த பேன் கார்டை வெளியே எடுக்கும் போது வெளியே எடுத்து அடுத்த செகண்ட் இங்க இருக்க டூப்ளிகேட் அங்கிள் மறைஞ்சு போறாரு. ஹீரோக்கு புரியவே இல்ல, நல்லா மலமாடு மாதிரி இவ்வளவு பெரிய உருவம் இங்க இருந்துச்சு, திடீர்னு எப்படி மறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கடை முழுக்க தேடிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த மாப்பிள்ளைய மீட் பண்ண வந்திருக்காங்க. அவனை மீட் பண்ணா உனக்கு நாளைக்கு பர்த்டே இல்லையா, அதனால ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் ரிங்கியை பிரசன்ட் பண்றான். இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்டானு கேட்கும் போது என்னுடைய இளவரசிக்கு பர்த்டே, அதுக்கு இந்த ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குழஞ்சு பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா அந்த மாமனாருக்கும் ஓகே தான் போல. அங்கிள் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னும் போது என்ன மாப்பிள்ள அங்கிள்னு கூப்பிடுறீங்க, நல்லா மாமான்னு கூப்பிடுங்க அப்படின்னும் போது ஓகே மாமா கிளம்புறேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆக்சுவலா இவன் வந்துட்டு நாளைக்கு மைசூர் போறேன்னா ஏதோ வேலையா, அதனால நாளைக்கு வந்து மீட் பண்ண முடியாது அப்படின்னா இன்னைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருப்பான். இப்ப அப்படியே
அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த மாமா தான் மறைஞ்சு போயிட்டாரு இல்லையா, அதனால மறுபடியும் வர வைக்க முடியுமா, மறுபடியும் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் பண்ண பார்க்கும்போது யாரும் வரவே இல்லை, எதுவுமே நடக்கவே இல்லை. சரி இது ஏதோ ஃப்ளூக்ல நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வராரு. வெளியே வந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது மறுபடியும் இடி இடிச்சு மின்னல் வெட்டும் போது உள்ளுக்குள்ள என்னமோ நடக்குது. இந்த மாதிரி இடி இடிச்சு மின்னல் வெட்டும் போது தான் ஏதோ பவர் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மறுபடியும் வேற யாரு போட்டோ வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுடைய போட்டோவே வைக்க அவரே மறுபடியும் வந்துட்டாரு. டெட் பாடி மாதிரி உழுந்து கிடக்குறாரு. யோ உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன், சம்பளமே வாங்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சொந்தக்கார பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு நல்லா நடத்துறியா, கொஞ்சம் கூட நல்லாவே பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் செய்யறாரு. அதுக்கப்புறம் வேற என்ன போட்டோவை வச்சு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாரு. அம்மா அப்பா ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு, அதை வச்சு பிரிண்ட் பண்ணா வரல, ஒருவேளை அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுனால தான் வரமாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஒன்னா வைக்கிறாரு. அம்மா அப்பா ரெண்டு பேருமே வராங்க. அம்மாவுடைய மடியில படுத்துக்கிட்டு செமையா ஃபீல் பண்றாரு, புலம்புறாரு. நீங்க பாட்னி என்ன அம்போன்னு தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்க, மாமா என்ன ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மத்த கேரக்டர்லாம் வர வைக்கிறாரு, ஃபன் பண்றாரு. இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுல போயிட்டு உட்காந்து அந்த பையன்கிட்டயே போன்ல பேசிட்டு இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு இவன் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுமா, அதனால லைன்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அப்பா வந்து இந்த பையனை பத்தி பயங்கர பெருமையா பேசிட்டு போறாரு. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க நம்ம குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. அந்த பையனுக்கு அப்படியே செம குஜலமா இருக்கு. லைன்ல அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு விபரீத ஆசை என்னன்னா ஹீரோயினை வர வச்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண ஹீரோயின் வந்துட்டாங்க. வந்தோடனே ஒரே குஷியா இருக்கு. ஹக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பண்றது மட்டும் தான் அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. இவருக்கு வந்துட்டு சரி ஓகே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணலான்னு கண்ணை மூடிட்டு பண்ண ட்ரை பண்ணா அங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறமா தான் ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோ கண்ணை மூடிட்டு என்ன விஷயம் நினைச்சாலும் இந்த டூப்ளிகேட் வந்துட்டு அப்படியே பண்ணுது மக்களே. அதுவே கண்ணை திறந்துட்டு இந்த தாயத்தை கீழே வச்சிட்டாரு அப்படின்னா அது அப்படியே டெட் பாடி மாதிரி மூச்சு பேச்சு எல்லாம் போயிருது. இதை கண்டுபிடிச்ச ஹீரோ கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த டூப்ளிகேட் என்ன விஷயம்லாம் பாக்குது கேக்குது அது எல்லாமே ஹீரோவால கேட்க முடியும். அதாவது சொல்ல போனா அந்த டூப்ளிகேட் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோயின் மாதிரி அப்படியே கிஸ் பண்ண வைக்கிறாரு, டான்ஸ் பண்ண வைக்கிறாரு, செமையா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் 12 மணி ஆகுது. ஹீரோயினுக்கு பர்த்டே, அந்த பையன் விஷ் பண்றான். இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றாங்க. மீட் பண்ணோடனே நேத்து என்ன விஷயம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வாயமோடு நேத்து என்னடி எனக்கு நீ விஷ் கூட பண்ணவே இல்லை அப்படின்னும் போது ஆமால நேத்து தான் உனக்கு பர்த்டே இல்ல, ஐ மீன் இன்னைக்கு தான் பர்த்டே, நைட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அது அந்த பொண்ணு சொல்றா. இல்லம்மா நைட்டு வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், அதனால நான் மறந்து போயிட்டேன், நீ கவலைப்படாத கோச்சுக்காத அப்படின்னும் போது அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு கிளம்புறா. கையில பார்த்தா ஒரு ரிங் இருக்கு. இந்த ரிங்கை எப்படி வாங்கின, அப்பா வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அந்த என்ன கட்டிக்க போற அந்த மாப்பிளை வாங்கி கொடுத்தா, வீட்டுல வந்துட்டு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துட்டாங்க, பிக்ஸே பண்ணிட்டாங்க, அவன் தான் எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் வாங்கி கொடுத்தான் அப்படின்னும் போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னும் போது உன்னால எப்படி வாங்கிட்டு வர முடியும், பழையபடி இந்த டெடி பியர் இல்ல சாக்லேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான கிஃப்ட் தான் வாங்கி வருவேன், உன்னால என்ன அந்த கோல்டு செயினா வாங்கி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மாடல் போஸ்டர் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விளம்பரம் போல, அந்த செயின் கிடைக்குமா அப்படின்னும் போது இவர் முழிக்கிறாரு. உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னால என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு வா பாத்துக்கலாம் அப்படின்னும் போது இவரு கிளம்புறாரு. கிளம்பி அந்த போஸ்டையே கொண்டு போயிட்டு பிரிண்ட் பண்ணலாமான்னு பார்த்தா எங்க அந்த பொண்ணே வந்துட போறா, வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு செயினை மட்டும் கட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது பிரிண்ட் ஆகல, அதாவது டூப்ளிகேட்டா வரல. சரின்னு சொல்லிட்டு இவரே நேரா கடைக்கு போயிட்டாரு. அந்த நகை கடைக்கு போயிட்டு அந்த செயின் எடுங்க, இதை காட்டுங்க அதை காட்டுங்க அப்படின்னா எல்லாமே 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டேய் ஒழுங்கா ஓடி போயிடு, 1000 2000 ரூபாய்க்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டாங்க. அங்க இருந்து வரும்போது இந்த கடையுடைய விளம்பரத்துக்காக இந்த சேட்டோடைய போட்டோ இருக்கும், அதை கொண்டு வந்து அதை பிரிண்ட் பண்ணி டூப்ளிகேட்டா அதை அமுச்சு விடுறாரு. இப்ப டூப்ளிகேட் சேட்டு நேரா கடைக்கு போக கடையில இருக்க பையன் என்னங்க சார் இந்த பக்கம் இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா இந்த பக்கம் இருந்து வரேன், நீ போயிட்டு எனக்கு டீயும் அதுக்கப்புறம் தோசையும் வாங்கிட்டு வா அப்படின்னு. டீயும் தோசையுமா, நீங்க எப்ப டீயும் தோசையும் சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொன்னா கேளு போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன கேப்ல நம்ம ஹீரோ அந்த டூப்ளிகேட்டை வச்சு சைனா ஆட்டையை போட்டுட்டாரு. ஆட்டையை போட்டு அங்கிருந்து வந்துட்டாரு. இந்த பையன் வாங்கிட்டு வந்தா கடை ஓனர் உண்மையான ஓனர் வந்துட்டாரு. எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க தானே தோசையும் டீயும் வாங்கிட்டு சொன்னீங்க அப்படின்னும் போது என் பேரை வச்சு தோசையும் டீயும் வாங்கி சாப்பிட பாக்குறியா, என்னையும் ஏமாத்து பாக்குறியா அப்படின்னும் போது ஐயா சாமி சத்தியமா நீங்க தான் சொன்னீங்க, நீங்க சொல்லிதான் நானே கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் போது நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டு இருக்காரு. இதே கேப்ல நம்ம ஹீரோ அந்த சேட்டை தப்பிக்க வைக்கிறாரு. டூப்ளிகேட் சைனோட ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல போற வழியில ஒரு பொண்ணு இந்த சேட்டை
பார்த்துட்டு என்னங்க ஜி ரொம்ப நாளா என்ன பார்க்க வரவே மாட்டீங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இந்த பொண்ணு சேட்டோடைய கீப்பு போல இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்கேயே உட்காருங்க, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து அந்த ஜெராக்ஸை தப்பிக்க வைக்கிறாரு. தப்பிச்சு காட்டு வழியா ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தவனே இங்க இருந்து வெளியே போனா கண்டிப்பா பிரச்சனையாயிரும், இங்கேயே இந்த ஆளை மறைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தவனே நம்ம ஹீரோ அந்த தாயத்தை கீழே போட்டு ஜெராக்ஸ் மிஷின்குள்ள இருந்து அந்த போட்டோவையும் வெளியெடுக்க அந்த சேட்டு அப்படியே கீழே விழுந்து மாயமா மறைஞ்சு போறாரு. செயின் ஒரு ஸ்பாட்ல ஒழுகுது, அங்க போயிட்டு செயினை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பி போயிட்டாரு. போனவரு பாக்கெட்டுக்குள்ள இருந்து கச்சிஃபை வெளியெடுக்கிறாரு. அந்த டைம்ல அந்த தாயத்து கீழே ஒழுகுது. அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணாமலே அந்த செயின் தூக்கிட்டு அங்கிருந்து வராரு. வரவரு ஒரு பஸ்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினுக்கும் கால் பண்ணி நான் உனக்காக ஒரு கிஃப்டோட வரேன், நீ கிளம்பி வந்து வழக்கமா நம்ம வெயிட் பண்ற அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிக்கெட்டுக்கு 5 ரூபாவோ 10 ரூபாவோ கேக்குறாங்க. மனுஷன் 500 ரூபாய் தூக்கி நீட்டாரு. ஏன்பா 5 10க்கு 500 கொடுத்தா சில்லறைக்கு எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மொத்தமா நீங்களே வச்சுக்கோங்க, ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் கொடுங்க வாங்கிட்டாரு. இப்போ வாங்கி பாக்கெட்ல வைக்கலான்னு பார்க்கும்போது தான் பாக்கெட்டுக்குள்ள அந்த தாயத்தை காணும் அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாரு. ஐயோ தாயத்து எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் முழுக்க தேடுறாரு. பஸ்ஸுக்குள்ள கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம போன அந்த காட்டுக்குள்ள தான் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பஸ்ஸை நிப்பாட்டி மறுபடியும் இறங்கி காட்டுக்குள்ள ஓடுறாரு. இதே டைம்ல ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் முன்னாடி தான் நிக்கிறான். அவன் இவங்களை பார்க்கல, ஆனா இவங்க அவனை பார்த்துட்டாங்க. உடனே அவனுக்கு கால் பண்ணா மைசூர்ல ஒரு முக்கியமான வேலையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆளை பிக்கப் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். டேய் மைசூர்க்கா போயிருக்க, நான் உன்ன மாதிரியே ஒரு ஆள் இங்க பாக்குறேன் அப்படின்னு. அப்படியானு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டான். ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அவசரமா கிளம்ப இந்த பொண்ணு வந்துட்டு இவன் என்ன இப்பயே சீட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. இந்த மாதிரி நீ இப்பயே என்ன சீட் பண்ற அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நீ எப்படி நடந்துப்ப அப்படின்னு தெரியாது, நீ ஒரு மோசமான ஆளு, நீ எனக்கு வேணாம் அப்படின்லாம் திட்டி ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அதுல ரேவந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி அனுப்புறாங்க. ஆனா மெசேஜை வந்துட்டு தவறுதலா ஒரு பதட்டத்துல ஹீரோக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நம்ம ஹீரோ இங்க வந்து அந்த தாயத்தை தேடிட்டு இருக்கும் போது இந்த மெசேஜ் வருது. என்ன இந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளே, போட்டோலாம் அனுப்பிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டவரு ஷாக் ஆயிட்டாரு. அப்படின்னா இந்த பொண்ணுக்கு அந்த ரேவந்தை தான் பிடிச்சிருக்கா, அங்கேயும் பிடிச்சிருக்கு இங்கேயும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காளோ, நம்மள ஏமாத்த பாக்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்டா அவ ஷாக் ஆயிட்டா. ஒரு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா. இல்ல எது வந்தாலும் நீ கிளம்பி வா, நேர்ல வந்து பேசிக்கலாம், நீ அந்த செயினை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க வரலையான்னு கேட்கும் போது பேச்ச மாத்தாத, யார் அந்த பையன், ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது நான் தான் சொன்னேன் இல்லையா வீட்டுல ஒரு பையனை மாப்பிள்ள பாத்துருக்காங்க, ரிங் கூட கிஃப்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ரேவந்த் அப்படின்னு. இந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுறா. ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாரு. நீ என்ன ஏமாத்திரியான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு அப்படியே கண் கலங்கி அழுவ ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிட்டு அங்க தாயத்தை தேடும் போது தாயத்து கிடைச்சிருச்சு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோயினை ஜெராக்ஸ் எடுத்து அந்த டூப்ளிகேட் அமுச்சு விடுறாரு. இந்த ரேவந்த் யாரு, என்ன பண்றான், ஹீரோயின் தான் ஏமாத்துறாங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையானு கண்டுபிடிக்க அந்த டூப்ளிகேட் அமுச்சு விட இந்த பொண்ணு போயிட்டு மீட் பண்றா. கார்ல போகும்போது போன்லாம் வாங்கி செக் பண்றா. நம்ம ஹீரோக்கு தான் தெரியும் இல்லையா இவன் சீட் பண்றான் அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சீட் பண்ற, நீ என்ன ஏமாத்துற, இங்க இருந்துட்டே மைசூர்னு போய் சொல்ற அப்படின்லாம் சண்டை போட. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலையா மைசூர் போக வேண்டியதா இருந்துச்சு, அந்த பிளான் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆச்சு, நைட்டுக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போனேன், வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய அப்பா அம்மா கூட என் ஃபோனை நோண்ட மாட்டாங்க, நீ நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வரான். அதுக்கப்புறமா ஒரு ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது உனக்கு ஞாபகம் இருக்கா, நீயும் நானும் எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், எப்படி பழகணும், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு வாங்குறாரு. அவன் அப்படியே சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் உன் வீட்டில் மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க, என் வீட்டில் பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க, அப்பதான் நான் போட்டோ பார்த்தேன், நீ என் போட்டோ பார்த்துட்டு எனக்கு நீயே கால் பண்ண, என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன, பேசி பழகணும், அதுக்குள்ள மறந்து போவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதை கேட்க ஹீரோக்கு பயங்கரமா வெறுப்பாகுது. இது மட்டும் இல்லாம அந்த ஷாப்க்கு வெளியே அங்கிள் வேற யார்ட்டையோ கால் பண்ணி கத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஹீரோக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இங்க ஹீரோவால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. டூப்ளிகேட் வேற இங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது திடீர்னு போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு அங்கிள் போலாம் அப்படின்னு சொல்ல, அதாவது ஹீரோ வளரிட்டாரு. ரேவந்த் போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அங்கிள் வெளியே பேசிட்டு இருக்காரு இல்லையா, அங்கிள் போலாம் அப்படின்னும் போது எனது அங்கிளான்னு கேட்கும் போது சேச்சா அங்கிள் இல்ல ரேவந்த் போலாம் அப்படின்னு இவங்க அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல யாரோ ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
ஷட்டரை வந்து தட்டும் போது நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு அந்த இதுவை கீழே போட்டாரு, தாயத்தை கீழே போட்டாரு. அது மிஷினு கீழே போயிட்டு மாட்டிச்சு. தாயத்தை கீழே போட்டோன்னே அந்த பொண்ணு அங்க டெட் பாடி மாதிரி விழுந்துட்டா. ஐயோ ஏமா உனக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நேரா ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போறான். இங்க யாரு வந்திருப்பா அப்படின்னா அங்கிள் தான். இந்த ஜெராக்ஸ் மிஷின் சரியா ஒர்க் ஆகல, அது என்ன விஷயம்னு போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் அமுச்சு விட்டுருக்காரு. மெக்கானிக் தான் வந்திருக்காரு. ஐயோ இந்த ஆள் வந்துட்டு இந்த இதுவை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை மட்டும் வெளியே எடுத்துட்டான். அவ்வளவுதான், அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சு போயிடுவா. நம்ம வண்டவாளம் எல்லாமே தண்டவாளத்துல ஏறிடும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இவர் செக் பண்ண வந்தார் இல்லையா, அந்த டைம்ல திடீர்னு கரண்ட் போகுது. கரண்ட் போனா ஒண்ணுமே செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. எப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோக்கு உயிரே வருது. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தாடிக்காரன ஸ்டார்டிங் சீன்ல அந்த எதிர்கட்சியோடைய ஆட்கள்லாம் கொண்டு போயிட்டு அடிச்சாங்க இல்லையா, அந்த ஆளு இந்த அரசியல்வாதியை மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த அரசியல்வாதி யாருக்கும் தெரியாம ஒரு ஹோட்டல் ரூம் போட்டு ஒரு பொண்ணு கூட கஜகஜா குஜுகுஜா பண்ற விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கே அமுச்சு விட்டு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த அரசியல்வாதி ஒரு போலீஸையும் அதுக்கப்புறம் ஒரு அடியாலையும் அமுச்சு வச்சிருக்கான். நீங்க போயிட்டு எப்படியாச்சு அவனை அடிச்சு மிரட்டியாச்சு அந்த பென்ட்ரைவை புடிங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தாடிக்காரன் பயங்கர உஷாரு. போலீஸ்காரங்கிட்டையும் அடியாள் கிட்டையும் பேரம் பேசிட்டான். நம்ம 3 பேரும் சேர்ந்துட்டு பேசி மிரட்டி 3 கோடி வாங்கிட்டோம் அப்படின்னா ஆளுக்கு 1 கோடியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இப்ப அந்த அரசியல்வாதி கால் பண்ணி கேட்கும் போது காசு கொடுத்தே ஆகணும், நீ மட்டும் காசு ரெடி பண்ணி கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது. இந்த வீடியோக்கு ஒரு பிரிண்ட் மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதனுடைய பிரிண்ட்டை வச்சிருக்காங்க. என்ன மிரட்டி மட்டும் வேலை ஆகும்னு நினைக்காதீங்க, ஒழுங்கா காசை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ரேவந்த் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள கூட தூக்கிட்டு போகாம வெளியவே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. எப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா இந்த பொண்ணை காப்பாத்திருக்க முடியும், ஆனா இந்த பொண்ணு இப்போ இறந்து போயிட்டா அப்படின்னும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. செத்தே போயிட்டாளா, திடீர்னு எப்படி சாவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா தாயத்தை கண்டுபிடிச்சு கையில எடுத்து வைக்கிறாரு. அப்படியே மறுபடியும் இந்த பொண்ணை பேச வைக்கிறாரு. மறுபடியும் அந்த கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு கண்ணை முடிக்கிறா. இந்த பொண்ணு கண்ணை முடிச்ச உடனே ரேவந்த் கூப்பிடுறாரு, மேடம் இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னீங்க, பார்த்தா கண்ணை முடிக்கிறா அப்படின்னு போது இந்த பொண்ணு ஏஞ்சி உட்கார்ந்த உடனே ஐயோ பேயோ பூதமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க எல்லாரும். இதே டைம்ல இந்த பக்கம் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்க்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த பக்கத்துல கடை வச்சிருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து கதவை தட்டினா ஹீரோ திறக்கவே மாட்டாரு. டேய் மச்சான் என்னடா பண்ற அப்படின்னு தலைவனுக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு யோசிக்கிறாரு. அங்க போறாரு, இங்க வராரு. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு அங்க பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. இதே டைம்ல அங்க வந்துட்டு கரண்ட் போயிட்டு வந்திருக்கும். அந்த கேப்ல ஒரு திருட்டு பையன் இந்த கடைக்குள்ள பூந்து டிவியை ஆட்டைய போட பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு விரட்டிட்டு போறான். இப்போ ஹீரோக்கு எந்த டிஸ்டர்பும் கிடையாது. அமைதியா இருந்து யோசிக்கிறாரு. இந்த பொண்ணை எங்கேயாச்சும் ஓட வச்சு மாயமா மறைய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட வைக்கும் போது இதுக்குள்ள அந்த அரசியல்வாதியோடைய ஆளும் அந்த போலீஸும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு தாடிக்காரனை கட்டி போட்டு நம்மளே இந்த பணத்தை ஆட்டைய போட்டுடலாம், அதான் பேசி வர வச்சிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த அரசியல்வாதி பணத்தோட வந்துகிட்டு இருக்காரு. இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அப்போ குறுக்கால நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. ஹீரோயினுடைய டூப்ளிகேட்டை ஹீரோ ஓட வைக்கிறாரு. அப்படி ஓட வைக்கும் போது அவரு தெரியாம தான் ஓட வைக்கிறாரு, இவரும் தெரியாம தான் வராரு. ஐயோ ஒரு பொண்ணு குறுக்கால வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்ப வண்டி போயிட்டு பயங்கரமா முட்டி ஆக்சிடென்ட் ஆகுது. மனுஷன் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டாரு. நம்ம ஹீரோ டூப்ளிகேட்டை ஓட விட்டாரு பாத்தீங்களா, ஒரு ஓரமா போயிட்டு அந்த டூப்ளிகேட் பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த டூப்ளிகேட் மூலமா நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. இப்ப அங்க போலீஸும் அசிஸ்டன்ட்டும் வந்திருப்பானுங்க. வந்து பார்க்கும்போது இந்த ஆளு இறந்தே போயிட்டாரு. ஐயோ செத்தே போயிட்டானே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், காசு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் சொல்ல உள்ளுக்குள்ள கட்டுக்கட்டா காசு இருக்கு. இவங்க கேட்ட காசு அங்க இருக்கு. அதை ஆட்டைய போட்டுட்டு போலான்னு பார்க்கும்போது அங்க கடையில உட்காந்து ஹீரோ தும்புறாரு. அவரு தும்பும் போது இங்க இருக்க டூப்ளிகேட்டும் தும்புது. இங்க கூட யாரும் இருக்காங்க போல, நம்மள யாரோ பாத்துட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அங்க ஹீரோயின் தான். ஹீரோயின் உருவத்துல டூப்ளிகேட் நிக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ இவனுங்க பாத்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட்டை அங்கிருந்து ஓட வைக்கிறாரு. ஆனா போலீஸ்காரன் நல்லாவே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டான். ஓட வைக்கும் போது அப்படியே நம்ம மறைய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைய வைக்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. முக்கியமா இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ டூப்ளிகேட்டை வச்சு பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு என்னமோ ஆகுது, பயங்கரமா டயர்ட் ஆகுறாரு. மூக்குல வாயிலாம் ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அப்படியே வெளியே வந்து ஒழுகும் போது ஃப்ரெண்டுக்காரன் வந்து பாக்குறான். டேய் மச்சான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல நமக்கு அந்த ரேவந்தை காமிக்கிறாங்க. மாப்பிள்ளை கிளம்பி வீட்டுக்கு போனா அங்க நம்ம ஹீரோயின் வேற ட்ரெஸ்ல குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் பார்த்தேன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து அங்க வந்து இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்க இவங்க சரியான கான்ல இருக்காங்க. என் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டு போற அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செமையா புலம்புறாங்க, கத்துறாங்க, திட்டுறாங்க. இவன் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நீ வேணா பாரு, இப்பதான் நீ என் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டும் போது போனை வாங்கி
வாங்கி பார்த்தா இவங்க நம்பரை அந்த டூப்ளிகேட் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அதாவது நம்ம ஹீரோ பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் நம்பரை ஏன்டா பிளாக் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அடியே நீ தாண்டி வாங்கி என் போனை நோன்னு அப்படின்னு போது இவங்க நம்ப மாட்டாங்க. நீ சரிப்பட்டே வரமாட்ட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய நேம சொல்லி திட்டி காது மெல்லி அடிக்கும் போது அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவங்க இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு போனை கொடுத்துட்டு ரிங்கையும் கழட்டி போட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ மாமனார் வெளியே வராரு. சரி அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு. என் பொண்ணை பத்திலாம் கவலைப்படாத மாப்பிள்ள, அவ வந்துட்டு திடீர்னு கோவப்படுவா சண்டை போடுவா அவளே சரியாயிருவா அப்படின்னு போது ஓகே அங்கிள் அப்படின்னு. அங்கிள் இல்லப்பா மாமானு கூப்பிடு அப்படின்னு. நல்ல மாமா போயா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. அந்த அரசியல்வாதிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மனுஷன் இறந்தே போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலாம் தூக்கிட்டு போகிறாங்க, செக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு போஸ்டர் அடிக்கணும் பேனர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோடைய கடைக்கே வருது. நம்ம ஹீரோ தான் அடிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இறுதி சடங்குலாம் நடக்குது. அப்போ வந்துட்டு அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் அங்கே வராரு. அந்த அரசியல்வாதியை பார்த்த உடனே இந்த ஆள் தான் இவருடைய சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுவே அங்கே ஒரு மாறும் போல. இது மட்டும் இல்லாம அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயினும் வந்திருக்காங்க. சும்மா டெத்துக்கு வந்திருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க வந்த இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணை தானே நம்ம நைட்டு பார்த்தோம், இந்த பொண்ணை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேல டவுட்டா இருக்கு, இந்த பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஏதோ பொய் கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அப்பாவும் சரி இந்த பொண்ணும் சரி நாங்க என்னையா பண்ணோம், என்ன ஏன் கைது பண்றீங்க, என்ன ஏன் கைது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட இங்க ஒரு ஆள் இருக்கான். இவன் வந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு. இவன் ஒரு லாகரும் கூட. இந்த மாதிரி போலீஸ் அராஜகம் ஒழிக போலீஸ் வந்துட்டு ஒரு அப்பாவி பொண்ணை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளாக் லைவா போட இது பயங்கர ட்ரெண்டா போகுது. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, அந்த போலீஸும் பாக்குறாரு. போலீஸ் பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டேஷன் கூட்டு போனா பெரிய பிரச்சனையாயிரும், ஒரு ஆள் அறவுமே இல்லாத ஒரு பகுதி இருக்கு அங்க கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயினை கூட்டு போயிட்டாங்க. இது எதுவுமே தெரியாத ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு பார்த்தா அங்க ஹீரோயினை காணோம். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம், ஹீரோயினை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அதனாலேயே ஊர் முழுக்க நம்ம ஹீரோயினை தேடி ஹீரோ அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த அடியாலும் அதாவது அரசியல்வாதியுடைய அடியாலும் இந்த போலீஸும் சேர்ந்துட்டு ஹீரோயினை போட்டு படாத பாடுபடுத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இந்த போலீஸ்காரன் ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். யோ எதுக்கியா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு போது நேத்து நைட்டு நீ தான் பார்த்துட்டு ஓடுன, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. நான் வீட்டை தாண்டி நேத்து நைட்டு வெளியே வரவே இல்லை, நான் எதுவுமே பார்க்கவே இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு போது உன்னை விடவே முடியாது, நீயே இந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு சாவு அப்படின்னா பயப்படுறாங்க. நானே ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில கண்ணை வைக்க அப்போ இறந்து போன அரசியல்வாதியுடைய மனைவி கால் பண்றாங்க. இவங்க வந்துட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. இந்த அரசியல்வாதியுடைய அடிகள் இருக்கா இல்லையா, இவனுக்கு கால் பண்ணி எனக்கு எல்லாமே தெரியும், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு. போலீஸ் இந்த பொண்ணை எதுவும் பண்ணாத, நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு மீட் பண்ணா என் புருஷன் ஒரு பயங்கரமான பொம்பளை சோக்கு, என்ன தவிர மத்த எல்லா பெண்களையும் நல்லா பாத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும். இப்ப என் புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த சீட்டு எனக்கு தான் கிடைக்க போகுது, நீயும் நானும் சேர்ந்து அரசியல் பண்ணலாம், நீ எனக்கு பக்கபலமாறு, உனக்கு தேவையான எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த பொண்ணை கொலை பண்ணாம அந்த இறந்து போன அரசியல்வாதிக்கு நிறைய கீப் இருக்காங்க. அதுல இந்த பொண்ணு ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கைது பண்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த நியூஸை நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோடைய சலூன்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க ஒருத்தன் ஹேர் கட் பண்ண வந்திருப்பான். அவன் வந்துட்டு இந்த பொண்ணுங்களே இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் தப்பா பேசும்போது டேய் உனக்கு தெரியுமா, நீ பாத்தியான்னு கேட்டு நம்ம ஹீரோ கத்தி எடுத்து வெட்டிடுவோன்னு மிரட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சவரு அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா, இவர் தான் கொலை பண்ணிட்டாரு, பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதனால நேரா கிளம்பி அவர் வீட்டுக்கே போயிட்டு அவர்கிட்ட எல்லாமே சொல்லிடலாம், இந்த தாயத்து மத்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் ஏதோ முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாரு. ஆட்களை வச்சு அவனை அடிச்சு வெளியே துரத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அப்பயும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சார் அந்த தலைவர் இறந்து போனதுக்கு நீங்க காரணமே கிடையாது, யாரு காரணம் என்ன விஷயம் ஆச்சுன்னு நல்லாவே தெரியும், சொல்றதை கேளுங்க அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன விஷயம் யோசிச்சாரோ தெரியல, நேரா ஜெராக்ஸ் கடைக்கு வந்துட்டு இந்த எதிர்கட்சி தலைவரையே பிரிண்ட் அவுட் எடுக்கிறாரு, அதாவது டூப்ளிகேட் பண்றாரு. அவரு கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவருக்கு பின்னாடியே நம்ம ஹீரோ அமுச்சு விட்ட நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த டூப்ளிகேட் அங்க வருது. அங்க இருக்க வாட்ச்மேன் பார்த்துட்டு இப்பதான் உள்ளுக்குள்ள போனீங்க, பார்த்தா வெளியே வரீங்க அப்படின்னு, நான் எங்க இருந்து வேணா வருவேன், வண்டி எடுங்கடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அண்ட் முக்கியமா உனக்கும் இந்த கொலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரியும், ஒழுங்கு மரியாதையா
மரியாதையா அந்த பொண்ணை வெளியே விடு, அந்த பொண்ணு அப்பாவி, அந்த பொண்ணை மட்டும் வெளியே விடல அப்படின்னா உன்னை பத்தின உண்மையெல்லாம் வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வெளியே வர அங்க அந்த விளாகர் பையன் வந்துட்டான். இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் போலீஸை போயிட்டு மிரட்டிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு லைவா விளாக் பண்ண ஆரம்பிக்கும் போது மற்ற மீடியாவும் ஓடி வந்துட்டாங்க. சுத்தி வளைச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இது லைவா டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. இந்த லைவை வந்துட்டு அந்த உண்மையான எதிர்கட்சி அந்த ஆள் பாக்குறாரு, அந்த அரசியல்வாதி பாக்குறாரு. பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அம்சூட டூப்ளிகேட் இருக்கு பாத்தீங்களா, அது கார்ல ஏறி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த அரசியல்வாதி வெளியே வந்துட்டு இவருடைய போன்ல இருந்து கால் பண்ணா கால் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியோட நம்பரை வாங்கி கால் பண்ணி அங்க வந்திருக்கிறவன் நானே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூப்ளிகேட் இறங்கி காட்டுக்குள்ள ஓடுது. நம்ம ஹீரோ டூப்ளிகேட்டை மறைய வைக்கிறாரு. இங்க இருக்கிற யாருக்கும் ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. அடுத்து நம்ம ஹீரோ அந்த போலீஸோட டூப்ளிகேட் அமுச்சு விடுறாரு. கிளம்பி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வெளியே ஒரு போலீஸ் இருக்காரு, கான்ஸ்டபிள், பேரு கணேசன். யோ கணேஷா, எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் நீங்க தானே அந்த லாட்ஜில் அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது, சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இதே இடத்துக்கு ஹீரோயினுடைய அப்பா வராரு. அந்த பொண்ணு பாவம் சார், அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவ வீட்டை விட்டு கூட வெளியே போக மாட்டா, சாப்பிடாம இருக்கான்னு கேள்விப்பட்டேன், இந்த சாப்பாடியாச்சும் கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னும் போது, நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே அந்த பொண்ணை அமுச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு கேரியரோடு கிளம்புறாரு. கிளம்பி லாட்ஜுக்கு போறாங்க. லாட்ஜுக்கு போனா அங்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க. கதவை தர உள்ளுக்குள்ள போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, சார் அந்த பொண்ணு கால்ல இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படின்னும் போது, சரி ஓகே நீ கவலைப்படாத, நானே பாத்துக்கிறேன், கதவை மட்டும் லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது, சார் ஒரு பொண்ணு தனியா இருக்கா, கதவெல்லாம் லாக் பண்ண முடியாது அப்படின்னும் போது, ஏமா 5 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு, இங்க பாரு நான் சொல்றத கேளு அப்படின்னும் போது அந்த பொண்ணு சமயம் அழுவுறா, காலை பிடிச்சி கெஞ்சிரா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னும் போது, எனக்கு எல்லாமே புரியுது, நான் சொன்னா உனக்கு புரியாது, நான் எல்லாமே உனக்கு பொறுமையா சொல்றேன், அமைதியா உட்காந்து சாப்பிடு, சாப்பிட்டோன்னே நம்ம இங்க கிளம்பலாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு பயப்படுறா, ஏமா விஷம்லாம் ஒண்ணும் கிடையாதுமான்னு சாப்பிட்டு காமிக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாப்பிடுறா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கையெல்லாம் கழுவிட்டு முகம்லாம் கழுவிட்டு வெளியே வராங்க. இதுக்குள்ள என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, அந்த உண்மையான அரசியல்வாதி இருக்காரு பாத்தீங்களா, இவரு போயிட்டு உண்மையான போலீஸை மீட் பண்றாரு. இப்பதான் ஒரு டூப்ளிகேட் வந்துட்டு போனா, அவன் டூப்ளிகேட் தான், நான் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கும் போது இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க இருந்து கிளம்புறான். கிளம்பி கரெக்டா இந்த லாட்ஜுக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டூப்ளிகேட்டை கண்ட்ரோல் பண்றாரு இல்லையா, டூப்ளிகேட்டும் ஹீரோயினும் வெளியே வர ட்ரை பண்ணும்போது வெளியே கரெக்டா அந்த போலீஸ் நிக்கிறாரு. அங்க இருக்கிற யாருக்கும் யாரு உண்மை யாரு டூப்ளிகேட் அப்படின்னே புரியல. டூப்ளிகேட்டும் ஒரிஜினலும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ சண்டை போட்டு அந்த போலீஸ்கார உள்ளுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு, இவன் தான் டூப்ளிகேட், இவனை எந்த காரணத்தை கொண்டும் வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு போக இவரு கத்திக்கிட்டு இருக்காரு, நான் தான் உண்மை, கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் உண்மை அப்படின்னா ப்ரூஃப சொல்லு, இல்ல ப்ரூஃப கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ப்ரூஃபா, நான் தாண்டி ப்ரூஃப், பழைய ஸ்டேஷன்ல இருந்து புது ஸ்டேஷனுக்கு நான் வரும்போது நீயும் கணேஷாவும் சேர்ந்துட்டு மியூசிக்கல் எக்யூப்மெண்டே இல்லாம மியூசிக் போட்டிங்களே, மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு. ஐயோ சார் நீங்க தான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட இவரு இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை அந்த டூப்ளிகேட் கூப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது, யாரையா நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, நான் தான் பிரகாஷன் வந்திருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ண, உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சொன்னா கேளு, நான் சொன்னாலாம் உனக்கு புரியாது, பக்கத்துல தான் என் ஜெராக்ஸ் கடை இருக்கு, இங்க வான்னு கூட்டிட்டு போனா அங்க ஹீரோ படுத்து கிடக்குறாரு. ஹீரோ எழுப்பும் போது நம்ம ஹீரோ கண்ணை முடிக்கிறாரு. அப்ப அந்த தாயத்தை கீழே போட்டு கண்ணை முடிக்க அந்த இன்ஸ்பெக்டர் மயக்கமாயிட்டாரு, டெட் பாடி மாதிரி ஆயிட்டாரு. டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இந்த மாதிரி ஜெராக்ஸை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி மன்னிப்பு கேட்கும் போது, என்ன மன்னிச்சுக்கோ, நான் தான் உன்னுடைய உண்மையான லவ் புரிஞ்சுக்காம அவன் பின்னாடி போயிட்டு என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாமே சொல்லி இந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிட்டாரு. இதே டைம்ல உண்மையான இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது டிட்டோவா இருக்கு, ஒரு சின்ன மாற்றம் கூட கிடையாது. நேரா கிளம்பி நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அப்பா இருக்காரு, நல்ல வேலை பண்ணீங்க, எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லும் போது, நான் எங்கேயா காப்பாத்தினேன், எங்கேயா அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல அப்படின்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோயின் மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை ஸ்டேஷனுக்கு அமிச்சு சரண்டர் ஆகிற மாதிரி பண்ணும்போது அங்க புடிச்சு வச்சு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஐ மீன் நம்ம ஹீரோ தானே டூப்ளிகேட்டா இருக்காரு, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இப்போ ஊருக்குள்ள அரசியல் வரப்போது, அந்த இறந்து போன எம்எல்ஏக்காக அரசியல் வரப்போது, அதுக்காக பிரச்சாரங்கள்லாம் நடக்குது. இறந்து போன எம்எல்ஏ உடைய பொண்ண
பொண்டாட்டி எனக்கு ஓட்டு போடுங்க, அந்த எதிர்க்கட்சி தலைவர் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல அந்த தலைவர் வந்துட்டு எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கூட்டத்துக்கு நடுவுல இறந்து போன எம்எல்ஏவே வராரு. அவரை பார்த்தோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. வந்தவரு என்னுடைய சாவுக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவரோ மத்தவங்களோ காரணம் கிடையாது, அந்த போலீஸ்காரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாயமா மறைஞ்சு போக இவரை பார்த்தோன்னே அந்த அசிஸ்டன்ட் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிட்டான். ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இதை பார்த்த பொதுமக்களும் பயந்துகிட்டு இருக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு, இது எல்லாமே போய் யாரோ வந்துட்டு ஒரு டூப்ளிகேட்டை கிரியேட் பண்ணி ஊருக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யாரு காரணமோ அவங்களை தேடி கண்டுபிடிக்க போறோம், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை ஊர் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீட் பண்றவங்களாம் அது என்னுடைய டூப்ளிகேட் அப்படின்னு சொல்றாங்க. கொலை பண்றவன் இந்த தப்பு பண்றவன் எல்லாருமே டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. இப்படிதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் யதார்த்தமா பைக்ல போயிட்டு இருக்கான். பிடிச்சி விசாரிக்கலான்னு பார்க்கும்போது அவனே உளறி கொட்டுறான், இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தானா அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது, சார் எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியும், ஒரு நாள் போயிட்டு பார்க்கும்போது மாமா டெட் பாடி மாதிரி இருந்தாரு, போற வழியில பார்த்தா மாமா அவர் வீட்டுல படுத்துட்டு இருந்தாரு, இதை தாண்டி அந்த ஜெராக்ஸ் கடைக்குள்ள இருந்து 4-5 பேர் வெளியே வர விஷயத்த கூட பார்த்தேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் கடைக்குள்ளதான் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா கடை க்ளோஸ் ஆயிருக்கு. வெளியே இருந்தே மைக்லாம் போட்டு சொல்றாங்க, ஒழுங்கா வெளியே வந்துரு அப்படின்னு போது எந்த சவுண்டும் இல்ல. போயிட்டு கதவை திறந்தா உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோவை காணும், எங்கேயோ தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. ஆனா ஜெராக்ஸ் கடைக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இது வரைக்கும் யாரெல்லாம் டூப்ளிகேட் பண்ணாரோ எல்லாருடைய போட்டோ உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஹீரோ தான் காரணம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடுறாங்க. ஹீரோவை தேடி லுக் அவுட் நோட்டீஸ்லாம் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு சில பல படைகளை அமைச்சு ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நியூஸ் டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. நியூஸை அந்த எதிர்க்கட்சி தலைவர் பாக்குறாரு. உங்க ஐயால அன்னைக்கு நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வந்தா, நம்ம தான் ஒழுங்கா கேட்காம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ எங்க தாண்டா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்க போறது அப்படின்னே புரியாம நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஏலியன் கோவில காமிச்சாங்க பாத்தீங்களா, அங்க போயிருக்காரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம ஹீரோ யாரெல்லாம் டூப்ளிகேட்டா உருவாக்குனாரோ எல்லாருமே அங்க இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. இந்த டைம்ல ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, அந்த ஏலியன் ஃபோர்ஸ் மாதிரி வந்துட்டு ஹீரோவை உள்ளுக்குள்ள இழுக்க பாக்குது. நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிக்கிறாரு. தப்பிச்சு திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் ஏஞ்சி நிக்கிறாங்க, நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி எல்லாரும் திடீர்னு ஹீரோ மாதிரியே மாறுறாங்க. அதாவது அந்த ஏலியன் நம்ம ஹீரோவை திருந்தத்துக்கு, நம்ம ஹீரோவை காப்பாத்த ஒரு வழி மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குது. இவங்க எல்லாரும் கிளம்பி ஊருக்குள்ள போக நம்ம ஹீரோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. எக்கச்சக்கமான ஹீரோக்களை கைது பண்றாங்க, நிறைய டூப்ளிகேட்டை கைது பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினையும் கூட்டு வந்து ஒரு மலை உச்சில உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி நம்ம புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்க. அங்க ஒரு ஏலியன் ஷிப் பறந்து வந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்து ஒரு மாதிரி ஒளி மாதிரி வர நம்ம ஹீரோவுடைய கண்ணு ப்ளூ கலரா மாறுது. ஒருவேளை நம்ம ஹீரோவும் ஏலியனா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. மேபி இந்த சீரீஸ்க்கு செகண்ட் பார்ட் வர கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வேணுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, பாய்.